உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சிபிசிஐடி டிஜிபியாக பாலநாகதேவியை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைபர் கிரைம் ஏடிடிஜிபியாக அபின் தினேஷ் மொடக் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. தமிழ்நாட்டில் 10 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தற்போது உள்துறை சார்பில் தமிழக அரசு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறையின் மிக முக்கிய பிரிவுகளாக இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச், சிஐடி, சைபர் கிரைம், பொருளாதார குற்றப்பிரிவு, கியூ பிரான்ச் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தற்போது தமிழக அரசு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றிருந்த 10 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை சைபர் கிரைம் விங் காவல்துறையின் தலைமை இயக்குநராக இருந்த பாலா நாகதேவி ஐபிஎஸ் சென்னை கிரைம் பிரான்ச் சிஐடி காவல்துறை தலைமை இயக்குநராக பணியிட மாறுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பல அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சிபிசிஐடி குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபியாக இருந்த அபின் தினேஷ் தற்போது சைபர் கிரைம் பிரிவு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று கட்டாய காத்திருப்பில் இருந்த வித்யா ஜெயன் குல்கர்னி பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக இருக்கக்கூடிய எம் ராமமூர்த்தி சிபிசிஐடி கியூ பிரிவு எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று சிபிசிஐடி கியூ பிரிவு எஸ்பியாக இருந்த PK அரவிந்த் சிபிசிஐடி சிறப்பு பிரிவு 1க்கு எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முதல் பிரிவுக்கு எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சிபிசிஐடி வடக்கு மண்டல எஸ்பியாக இருந்த அர்மிதா ராஜ்புத் சென்னை அண்ணா நகர் துணை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று அண்ணா நகர் துணை காவல் ஆணையராக இருந்த ஈஸ்வரன் தமிழக கமாண்டோ படை எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆவடி மத்திய குற்றப்பிரிவு எஸ்பியாக இருந்த SR செந்தில்குமார் நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழு எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை வடக்கு சரக லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவில் எஸ்பியாக இருந்த சரவணகுமார் சென்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக மாற்றம் செய்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று சென்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக இருந்த ரமேஷ் பாபு திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டு தமிழக அரசு சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியிட மாற்றங்கள்ல காவல்துறையின் மிக முக்கிய பிரிவுகளாக இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச், சிஐடி, சைபர் கிரைம், பொருளாதார குற்றப்பிரிவு, கியூ பிரான்ச், சிறப்பு பிரிவு சிஐடி, அண்ணா நகர் காவல் சரகம் மற்றும் தமிழ்நாடு கமாண்டோ படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிலாக வேறொரு ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. வருங்க ஜெயிலானி, விவரங்களுக்கு நன்றி.